சாந்தி. பிரம்ம போஜன் சக்தி என்ற தலைப்பில் சூராஜ் பாய் அவர்களின் குளோபல் பத்திக்கான வகுப்பு இது. ஓம் சாந்தி. என்ன அழகான பெயர், பிரம்ம போஜன். பிரம்ம போஜன், அது போஜன் என்றால் பிரம்ம தானால் அவராலும் பரமாத்மாவாலும் சிவபெருமானாலும் கொடுத்த உணவு, அதாவது தன்னுடைய இனிய குழந்தைகளுக்கு அவர்களுக்கு பிரம்மா போஜனை கொடுப்பதன் மூலம், ஊட்டுவதன் மூலம் பராமரிக்கின்ற. பிரம்மா போஜன் என்றால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணவு சாப்பிடுகின்றோம். பிரம்மா போஜன் என்றால் நாங்கள் உண்ணும் பொழுது பாபாட நினைவிலே உண்ணும் பொழுது, தூய்மையான எண்ணங்களை கொண்டு சமைக்கும் பொழுதும், சந்தோஷமாக சமைக்கும் பொழுதும் அந்த உணவு பிரம்மா போஜன் ஆகின்றது. ஏனென்றால் இந்த தத்துவங்கள் என்பது எங்களுடைய உணர்வலைகளிலே மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியது அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இயற்கையிலிருந்து தான் எங்களுக்கு உணவு வருகின்றது. ஆகவே எங்களுடைய உணர்வலைகள் உடனடியாகவே எங்களுடைய உணவின் மூலமே பெறுகின்றது. அவை 2 விடயங்களும் முக்கியமான. சமைப்பதும், அதாவது கடவுளின் நினைவிலிருந்து சமைப்பதும் என்றால் யோகி யுக்தாக இருப்பது, சந்தோஷமாக சமைப்பதும், தூய்மையான உணர்வு அலைகளுடன் சமைப்பதும், அதுதான் பிரம்ம போஜன். 2வது விடயம், நாங்கள் உணவை சாப்பிடும் பொழுதும் அது மிக முக்கியமானது. எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு நேரம், எங்களுடைய உணர்வலைகள் மீண்டும் அந்த சாப்பாட்டுக்குள்ளே போகும். ஆகவே நாங்கள் யோகி யுக்த நிலையிலிருந்தும் பாபாவை அழைத்து, பாபாவை நினைவு செய்து, திருஷ்டி தூய்மையான எண்ணங்களுடன் சாப்பாட்டுக்கு கொடுத்துட்டு, போஜனுக்கு கொடுத்து விட்டு சாப்பிட்டோம் என்றால் அது தூய்மையான உணவாக மாறுகின்றது. இவ்வாறு இரட்டை தூய்மை இருக்கின்றது, இரட்டை உணர்வலை வருகின்றது. அவை அனைத்தும் எங்களுடைய சாப்பாட்டாலே உள்ளெடுக்கப்படுகின்றது. நாங்கள் அந்த சாப்பாட்டை சாப்பிடும் பொழுது அந்த சாப்பாடு எங்களுடைய முழு உடம்பையுமே தூய்மைப்படுத்துகின்றது, எங்களுடைய மனதையும் தூய்மைப்படுத்துகின்றது. அந்த நேரம் எங்களுடைய எண்ணங்களுடைய மனதிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்றது. அது எங்களுடைய புலனுறுப்புகளை குளிர்மைப்படுத்துகின்றது. தூய்மையான சக்தி எங்களுடைய முழு சரீரத்துக்கும் போகும். அது எங்களுடைய தூய்மைக்கும், எங்களுடைய தூய்மையை வளர்த்துக்கொள்வதற்கு உதவி செய்யும். அதே நேரம் யோகி யுக்தாகுவதற்கும் உதவி செய்கின்றது. நாம் பலருடைய அனுபவங்களை பார்த்திருக்கிறோம். அவர்கள் தூய்மையான உணவை சமைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர் சச்சரம் வேறு எங்கேயா போய் அவர்கள் அந்த தூய்மையாக சமைச்சிருந்தாலும் அது ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலில் சாப்பிட்றா, இல்லை தங்களுடைய உறவினருடைய வீட்டில் தான் அதை கொண்டே சாப்பிட்டாலும் அவர்கள் உடனடியாகவே அந்த யோகம் குழப்பப்படுகின்றது, சந்தோஷம் இல்லாமல் போகின்றது. மனம் தூய்மையான உணவை தேவைப்படுகின்றது. நாங்கள் உணவை சமைக்கும் பொழுது நாங்கள் சில பயிற்சிகளை கொண்டிருக்க வேண்டும். 1வது பயிற்சி, நான் மிகவும் அதிபுனிதமான ஆத்மா. என்னடா, எங்களுடைய திருஷ்டி எப்பொழுதுமே மரக்கறிகளுக்கு அல்லது சப்பாத்திக்கோ அல்லது நாங்கள் செய்கின்ற சோறு போன்றவற்றிலே கிடைக்கும் அல்லது கொடுக்க வேண்டும். நான் ஒரு அதி தூய்மையான ஆத்மா. பல தடவைகளிலே இதை நான் நினைவு செய்ய வேணும். உங்கள் கண் மூலம் இந்த உணர்வலைகளை அங்கே போகும். நான் ஒரு அதிபுனிதமான ஆத்மா. அது ஒரு வழிமுறை. 2வது வழிமுறை, பாபாவை நினைவு செய்யுங்கள். அவர் தூய்மையினுடைய கடலாக இருக்கிறார். அத்துடன் அவருடைய உணர்வலைகள் இந்த சாப்பாட்டுக்கு வருகின்றது என்பதையும் மீண்டும் உணவிலே போய் அது அடைவதையும், அது இவ்வாறு இந்த
உணவை தூய்மைப்படுத்துவதையும் நீங்கள் அனுபவம் செய்ய வேண்டும். அதன் மூலம் அந்த பிரம்ம போஜனம் உங்களுக்கு அமிர்தமாக மாறும். சமய நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற தேவர்கள் கூட பிரம்ம போஜனை விரும்பினார்கள். அவை பிராமணர்கள் எப்பொழுதுமே தூய்மையான பிரம்ம போஜனை சாப்பிட வேண்டும். இதற்கு நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கும் பொழுது, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பொழுதும், என்னுடைய குடும்பம் கூட பாபாவுடைய யஜ்யம். பாபா என்ன சொல்லியிருக்கிறாருண்டா, தங்களுடைய வீட்டை கூட பாபாவுடைய யஜ்யம் என்று கருதுகின்றவர் கூட பிரம்ம போஜனத்தை சாப்பிடுகின்றார். நீங்களும் உங்களுடைய பிரம்ம போஜனாக உங்களுடைய உணவை மாற்றலாம். அது இன்னும் கூட சுவையாக அமையும். ஏனென்றால் உண்மையான சுவை என்பது நினைவின் மூலம், தூய்மையின் சக்தி மூலம் தான் வருகின்றது. ஓம் சாந்தி.